சுப்பிரமணியன், எனக்கு ஒண்ணும் இல்லை. எஃப்ஐஆர் போட்டுருவேன். அதனால ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. பரவாயில்லையா? உனக்கு உன் புள்ள பழைக்கிறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு ஏன் டைமை வேஸ்ட் பண்ற? பெரிய இடத்தோடலாம் மோதிட்டு இருக்க வேண்டாம். புரிஞ்சுக்கோ. கோபம் வேண்டான்னு சொன்னனே, கேட்டியா? அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க சுப்பு. அவங்களோட மோத முடியாது. அன்னைக்கே சொன்னேன், பெரிய ஹீரோ மாதிரி ஸ்கூல்ல போய் சண்டை போட்டாரு. நாமெல்லாம் சாதாரண ஆளுங்கய்யா. யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். யார் சொன்னது? சார் இப்ப ஸ்டார் ஆயிட்டாரு. நம்ம கிட்ட பால் வாங்குறவன்ல இருந்து பால் கோவா வாங்குற வரைக்கும் சாரை பத்தியே தான் கேட்கிறா. அடி ரொம்ப பலமா தான் பட்டிருக்கு. என்கிட்ட வாங்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. உனக்கு 10,000 ரூபா கொடுக்குறதுக்கே 10 தடவை யோசிப்பேன். உன்னை அடிக்கிறதுக்கு எவ்வளோ கூலி தெரியுமா? 1,00,000 ரூபா. பெரிய இடத்த தான் ஆட்டியிருக்கேன். 1,00,000 ரூபாயா? முதலே தெரிஞ்சிருந்தா நம்மளே போய் அடி வாங்கிட்டு காசு எழுந்திருப்பாருண்ணே. சோக்கு, ஏயா உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். காஃபி டீ எதுவும் கிடையாதா? காவேரி, நான் போடுறேன். தேங்க்ஸுங்க. நல்லதை சொன்னா அடிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. யார் சொன்னா? இதோ அடிச்சது இவன் தான். அடிக்க சொன்னது பெரிய இடம். டேய், நம்மாலு காசை வாங்கிட்டு யாருன்னு தெரியாம கை வச்சுட்ட. இந்த தடவை உன்னை விடுறேன். இனிமே இந்த ஏரியா பக்கம் உன்னை நான் பார்த்தேன், பழைய கனி வெளியில வருவான். போடுறா. நில்லு பாப்பா. இவன் தான் உங்க அப்பனை அடிச்சவன். வந்து இவன் கண்ணத்துல ஒண்ணு போடு. வாமா, பயப்படாத, நான் இருக்கேன். போடு ஒண்ணு. வா. அண்ணே அண்ணே, வேண்டாண்ணே, விஷயத்தை பெருசாக்காதீங்க ப்ளீஸ். சுப்பு, இனி பெருசாக்க ஒண்ணும் இல்ல, தானா பெருசாயிடுச்சு. வணக்கம் சார். I am Dr. Manoj, neurosurgeon from London. நமஸ்தே. And she is my wife Archana, வாங்க. also a doctor. உங்க ப்ரோக்ராமை டிவியில் பார்த்தேன். உண்மையா இருந்தது. பையனை பார்க்கலாமா? வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்கார் ப்ளீஸ். என் பொண்ணு. ஹாய். ரொம்ப நல்லா பேசுனீங்க. எல்லாரையும் அழ வச்சிட்டீங்க. எல்லார் கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. என் கண்ணத்துல 5 விரலும் பதிகிற மாதிரி அரைஞ்சிக்க. எங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா எங்க ஃபேமிலியில எல்லாமே டாக்டர்ஸ். அவனை ஃபோர்ஸ் பண்ணி எப்படியாவது டாக்டர் ஆக்கியே தீரணும்னு we put him in the best college, but he didn't make it. பிடிக்காத ஒரு விஷயத்த அவனை கம்பல் பண்ணி படிக்க வச்சு பிடிச்ச ஒரு விஷயத்தை தடை செஞ்சதால பிரஷர் தாங்காம இன்னைக்கு அவன் ஒரு ட்ரக் அடிக்ட் ஆயிட்டான். நீங்க உங்க பையனை அடிச்சது வெளியே தெரிஞ்சிருச்சு. ஆனா நாங்க அடிச்சது தெரியலையே. நம்மள மாதிரி பெத்தவங்க நிறைய பேர் பசங்களோட வாழ்க்கையில மறைமுகமா அவங்க மறுபடியும் எழுந்திருக்க முடியாதபடி அடிச்சிடணும். உங்க பையன் கோமால இருக்கிறதுக்கும் எங்க பையன் ட்ரக் அடிக்டா அன்கான்சியஸா இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே. பசங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை திணிக்கிறதுல படிக்காதவங்களை விட என்ன மாதிரி படிச்சவங்க தான் நிறைய தப்பு பண்றோம். எஜுகேட்டட் இல்லிட்ரேட்ஸ் ரியலைஸ் பண்றதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடுது. பண்ண பாவத்தை கழுவுறதுக்கு நாங்க 2 பேரும் கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். உங்க ப்ரோக்ராம் டிவியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் தோணுச்சு,
நான் படிச்ச படிப்பு உங்க பையனை காப்பாற்ற உதவிச்சுன்னா என்னோட குற்ற உணர்ச்சி கொஞ்சம் குறையும்ல. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு வாங்க. செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். Cheer up, Subbu. Nothing to worry. Your son is recovering. ஒரு சின்ன சர்ஜரி தான். பிரெயின்ல fluid ஃபார்ம் ஆகுது. அது ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டியூப் வைக்கணும். அது டியூப் we don't get it here. இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆகும். சரி சார். Plus your hospital bills எல்லாம் ரெடி பண்ணிட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா we can go for the operation and he'll be okay. தேங்க்யூ சார். உங்க ஃபீஸ் ஃபீஸா? மார்க்குன்னு குழந்தைங்களை டார்ச்சர் பண்ற தப்பு இன்னைக்கு எல்லார் வீட்லயும் நடக்குது. உங்களுடைய ப்ரோக்ராம் தான் எனக்கு ஒரு ஐ ஓப்பனர். தயவு செய்து இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுங்க. அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற ஃபீஸா இருக்கும். ஓகே? தேங்க்யூ டாக்டர். அப்ப நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். தேங்க்யூ டாக்டர். All the best. Don't worry, ma'am. Subbu, நான் ஒரு இன்டர்நேஷனலி renowned நியூரோசர்ஜன் தான். 17x8 எவ்வளோன்னு சடனா என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கும் தெரியாது. Life is beyond multiplications, man. Cheer up. தேங்க்யூ டாக்டர். என்ன புண்ணியம் பண்ணணும், எல்லாரும் தேடி வந்து உதவி செய்யறேன்னு சொல்றாங்க. ரொம்ப பயந்திருந்தேன். இப்பதான் எல்லாம் சரியா நடக்குது. எல்லாரோட லைஃப்லயும் கஷ்டம் இருக்கு, எனக்கும் இருக்கு. ஆனா எந்த கஷ்டத்துலயும் நீங்க உடைஞ்சு போகல, உண்மையா இருந்தீங்க. எல்லாம் இப்ப சரியா நடக்க அதான் காரணம். அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்ஸுங்க. சேச்சே, அதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு பிளே ஸ்கூல்ல டீச்சரா வேலை கிடைச்சிருக்கு. சம்பளம் குறைச்சல் தான், ஆனா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. தேங்க்ஸ். அந்த தேங்க்ஸ் உனக்கு தான், எனக்கு இல்ல. எத்தனை பேர் வாழ்க்கையை மாத்திட்டயா? ரொம்ப பெருமையா இருக்கும்னு நினைச்சேன். நான் தான் சோறு போடுறேன், ஃபீஸ் கட்டுறேங்கிற ஆங்காரத்தில் உன்னை புரிஞ்சுக்காமே போயிட்டேன். அப்ப உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டல. அப்ப மன்னிச்சிடுறேன். இப்போ என்ன, லோன் சாங்ஷன் ஆயிடும், பெரிய டாக்டர் வந்தாச்சு, நம்பிக்கை வந்தாச்சு. ஆபரேஷன் முடிஞ்சு நீ நல்லா ஆனதும் அப்பா கண்ணத்துல ஓங்கி ஒண்ணு போடு. இனி உன்னை நான் தடுக்க மாட்டேயா? நீ தான் எனக்கு தோனி. அப்போ ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். அன்னைக்கு டிவியில பேசுனது நீங்க தானே சார்? ஆமாங்க. ரொம்ப நல்லா பேசுனீங்க சார். தேங்க்யூ. இப்படிதான் என் அண்ணன் பையன் அவனுக்கு 15 வயசு இருக்கும்போது 10th ரிசல்ட் வந்த அன்னைக்கு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் சார். ஏன் ஓடி போனான்னு இப்பதான் புரியுது சார். ஆமா சார், உங்க பையன் எப்படி இருக்கான் இப்போ? நல்லா இருக்கான். நெக்ஸ்ட் வீக் ஆபரேஷன். கவலை விடு சார், நல்லவங்களுக்கு நல்லதான் நடக்கும். தேங்க்யூ. ஆமா, உங்க பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது சார். தேங்க்ஸ். யோகையா உனக்கு. என் சர்வீஸ்ல இவ்வளவு சீக்கிரமா லோன் சாங்ஷன் ஆனதை நான் பார்த்ததே இல்லை. சார் ஒரு கையெழுத்து போடணும், இருந்து கையோட வாங்கிட்டு போயிடுறாரு. கங்க்ராட்ஸ் சுப்பு. சூப்பர். ஆபரேஷன் எப்போ? லோன் கிடைச்சதுனால உடனே பண்ணிடுவேன். ஆபரேஷன் லண்டன் டாக்டர் பண்றாரு. அதெல்லாம் கடவுள் அனுகிரகம். ஆபரேஷன் பண்ற டாக்டர் தான் லண்டன், ஆனா ஆபரேஷனே லண்டன்ல நடக்கிற மாதிரி எவ்வளவு பில்டப் பாருங்க. ஆல் தி பெஸ்ட். அது சரி, நான் இல்லாதப்ப யார் போன் யூஸ் பண்றேன்? ஜோசியரோட டீல் போட்டிருக்கேன், அழிச்சிருவேன். அடப்பாவி. அதையும் விட மாட்டான். சுப்பு, சார் கூப்பிடுறாரு. ஆல் தி பெஸ்ட். போ. இவனுக்கு போய் பாவம். என்னாச்சு? என்ன நடந்தாலும்
நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் சுப்பு. இப்போதான் எல்லாம் சரியா நடக்குது சார். ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன். டாக்டர் என் பையனை குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டாரு. ஹீல் பி ஆல் ரைட். என்னாச்சு சார்? கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா அவனுக்கு? ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்துகிட்டு கவர்மெண்ட்டை ஏதாயா பேசுவாங்க, அதுவும் மீடியாவில். இல்ல சார், இப்ப இதெல்லாம் நிறுத்திட்டேன் சார். எங்கேயும் நான் பட் இட் பேசுறேன். இஸ் டூ லேட். மினிஸ்டர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு, படிச்சு பாரு. பாரு, உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நீ டிவியில பேசுனத ஸ்ட்ராங்கா அப்செக்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல உன் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்றதையும் மென்ஷன் பண்ணி ரூல்ஸ் படி நீ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ கோர்ட்டுக்கு போய் நிரபராதின்னு நிரூபிச்சாதான் மறுபடியும் இந்த வேலைக்கு வர முடியும். உன்னோட இவ்வளவு வருஷம் சர்வீஸை கன்சிடர் பண்ணி அட்லீஸ்ட் லோனையாவது சாங்ஷன் பண்ணுங்கன்னு போராடி பார்த்து மேல இருந்து பயங்கர பிரஷர், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஐ எம் சாரி சுப்பு. நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஒரு கவர்மெண்ட் சார், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஐ எம் ஹெல்ப்லெஸ். கவலைப்படாத சுப்பு, கோர்ட்ல வச்சு ஃபைட் பண்ணுவோம். சார், இதெல்லாம் கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜ்மெண்ட் வரதுக்குள்ள சுப்புக்கு ரிட்டையர்மெண்ட் வந்துடும் சார்.